வணக்கம். சாதாரணமாக வீடுகளில் தென்படும் முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது எண்ணற்ற வியாதிகளுக்கு பல வகைகளில் மருந்தாகிறது. முருங்கை இலையில் அதிகளவு இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகை நீங்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். முருங்கை கீரையை வாரம் இருமுறை உணவில் சேர்த்தால் கிடைக்கும் எண்ணற்ற பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சத்து நிறைந்த முருங்கைக்கீரையில் ஆரஞ்சை போல் 7 மடங்கு விட்டமின் சி அடங்கியுள்ளது. பாலில் இருப்பதைப் போல் 4 மடங்கு சுண்ணாம்பு சத்து அடங்கியுள்ளது. கேரட்டில் இருப்பதைப் போல் 4 மடங்கு விட்டமின் ஏ அடங்கியுள்ளது. வாழைப்பழத்தைப் போல் 3 மடங்கு பொட்டாசியம் அடங்கியுள்ளது. தயிரில் இருப்பதை விட 2 மடங்கு புரோட்டீன் அடங்கியுள்ளது. இரும்புச்சத்து மற்ற எந்த கீரையை விட பல மடங்கு அதிகம் இதில் உள்ளது. மேலும் முருங்கைக்கீரையில் உள்ள பொட்டாசியம் என்னும் தாது உப்பு மூளையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவுவதாக அமைகின்றது. முருங்கைக்கீரையில் உருளைக்கிழங்கில் இருப்பதை விட அதிகமான பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளது. இதுவே மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களின் ஆரோக்கியத்துக்கு உதவுகின்றது. கண் நரம்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரவு படுக்க போகும் முன் முருங்கைக்கீரை சாறும் தேனும் கலந்து கொடுப்பதால் கண் பார்வை கூர்மை பெறும். வாரம் இருமுறை முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அஜீரண கோளாறுகளை நீக்கி மலச்சிக்கலை போக்கும். இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற நீர்களை பிரித்து வெளியேற்றும். உடல் சூட்டை தணிக்கும். இதனால் கண் சூடு குறைந்து பார்வை நரம்புகள் வலுப்பெறும். பித்தத்தை குறைக்கும். மேலும் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் தலைமுடி உதிர்வதை தடை செய்வதோடு இளநரையையும் போக்குகிறது அல்லது தடுக்கிறது. சருமத்தை பளபளக்கச் செய்யும். முருங்கைக்கீரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. அதேபோன்று முருங்கைக்கீரை இரத்தத்தில் சேர்ந்திருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் வாரத்தில் 3 நாட்களாயினும் முருங்கைக்கீரையை உணவுடன் சேர்த்து கொள்வதால் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். மேலும் முருங்கைக்கீரையை சூப்பாக வைத்து சாப்பிட்டால் மூட்டுகளின் தேய்மானத்தை சரி செய்கிறது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், காய்ச்சல், கண் நோய்கள் குணமாகிறது. குறிப்பாக சத்து குறைபாடு, இரத்த சோகை, இருமல், ஆஸ்துமா என்னும் மூச்சிறைப்பு, நரம்பு தளர்ச்சி, தோலின் வறட்சி ஆகியவை குணமாகிறது. அதேபோன்று முருங்கை இலை காம்புகளை சிறிதாக நறுக்கி அவற்றுடன் கறிவேப்பிள்ளை, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, மிளகு இவற்றை சேர்த்து சூப்பு செய்து அருந்தினால் நரம்புகள் வலுப்பெறும். தலையில் கோர்த்துள்ள நீர்கள் வெளியேறும். வறட்டு இருமல் நீங்கும். இளம் தாய்மார்கள் அடிக்கடி முருங்கைக்கீரையினை உணவோடு சேர்த்து கொள்வதால் போதிய தாய்ப்பால் சுரக்க ஏதுவாகின்றது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஆரோக்கியம் தரவல்லதாக முருங்கைக்கீரை அமைகின்றது. மேலும் அடிப்பட்டதாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களாலோ ஏற்பட்ட வீக்கங்களின் மீது முருங்கைக்கீரையை அரைத்து பற்று போட வீக்கம் வற்றி வலியும் குறையும். அடுத்து முக்கியமாக நாய், பூனை போன்ற விலங்குகள் கடித்துவிட்டால் முருங்கைக்கீரையோடு 2 பல் பூண்டு, சிறிது மஞ்சள், சிறிது உப்பு, மிளகு இவைகளை சேர்த்து அரைத்து உள்ளுக்குள் சிறிது கொடுத்தும் கடிப்பட்ட இடத்தில் சிறிதளவு தடவியும் வர நஞ்சு முறிந்து புண்ணும் விரைவில் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.